எரிமலை எப்படி பொறுக்கும்? நம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம்? எரிமலை எப்படி பொறுக்கும்? நம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம்? இரத்த சாட்டை எடுத்தால் கையை நெரிக்கும் விலங்கு தெரிக்கும். நம் கண்ணீர் விற்கும் ஜாதி இனி அழுதால் வராது நீதி. நம் கண்ணீர் விற்கும் ஜாதி இனி அழுதால் வராது நீதி. எரிமலை எப்படி பொறுக்கும்? இரத்தம் இங்கே வேர்வையாக சொட்டிவிட்டது, உயிர் வற்றிவிட்டது. இரத்தம் இங்கு வேர்வையாக சொட்டிவிட்டது, உயிர் வற்றிவிட்டது. காலம் இங்கே ஊமை கையை கட்டிவிட்டது, கண்ணீர் சுட்டுவிட்டது. காலம் இங்கே ஊமை கையை கட்டிவிட்டது, கண்ணீர் சுட்டுவிட்டது. அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். உங்கள் மேடை, உங்கள் நாக்கு, எது வேண்டுமானாலும் பேசுங்கள். உங்கள் பேனா, உங்கள் அச்சகம், எது வேண்டுமானாலும் எழுதுங்கள். உங்கள் தராசு, உங்கள் எடைகள், எது வேண்டுமானாலும் விமர்சியுங்கள். உங்கள் சுவர்கள், உங்கள் காகிதங்கள், எது வேண்டுமானாலும் ஒட்டிக்கொள்ளுங்கள். உங்கள் வாத்தியங்கள், உங்கள் கச்சேரி, எது வேண்டுமானாலும் வாசியுங்கள். உங்கள் தூரிகை, உங்கள் வர்ணங்கள், எது வேண்டுமானாலும் வரையுங்கள். ஆனால் நாளை காலத்தின் விமர்சனம் உங்கள் பிணங்களை கூட தோண்டி எடுத்து வந்து தூக்கில் போடும் என்பது மட்டும் ஞாபகம் இருக்கட்டும். கவிஞர் வைரமுத்து அவர்களின் வரிகளோடு தொடங்குகின்றேன். வணக்கம் உலகத்தமிழ் உறவுகளே. இன்றைய நம்முடைய அரங்கம் மாணவர்களின் எதிர்பார்ப்பை ஈடு செய்யும் புத்தக மதிப்பீட்டு அரங்கம். இவ்வரங்கம் ஒரு சிறப்பான அரங்கம். எத்தனை அரங்கம் நிகழ்ந்தாலும் என்னுடைய கனவு, என்னுடைய எண்ணமெல்லாம் நிறைவேறிய அரங்கம் இவ்வரங்கம். நான் எதை எதிர்பார்த்து அலைவரிசை தொடங்கினேனோ அந்த எண்ணம் ஓரளவு ஈடேறிவிட்டதாக உணர்கிறேன். எல்லையில்லா மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கின்றேன். ஒரு மாபெரும் சபைதலில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஆம் மாணவர்களே, இது உங்கள் அரங்கம். இதுவரை நடந்த அரங்கங்களில் மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள், தொகுத்து வழங்கி இருக்கிறார்கள், கவியரங்க தலைமை தாங்கி இருக்கிறார்கள், பேசி இருக்கிறார்கள், ஆடி இருக்கிறார்கள், பாடி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு முழு அரங்கத்தையும் ஒரு மாணவர் கையில் ஒப்படைப்பது இதுவே முதல் முறையாகும். வாருங்கள் மாணவர்களே என்பேன். வந்துவிட்டார் ஒரு மாணவர் உங்கள் முன். அதுவும் ஒரு புத்தகத்தை வாசித்துவிட்டு அதை உங்கள் முன் மதிப்பீடு செய்கிறார் ஒரு சிறப்பு விருந்தினராக. இதைவிட இவ்வரங்கத்திற்கு என்ன சிறப்பு வேண்டும்? ஆம், இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினர் இரா ஹரி சுர்ஜித் அவர்கள். இவர் திருவிக அரசு கலைக்கல்லூரியில் காட்சி வழி தகவல் தொடர்பியல் முதுகலை 2ஆம் ஆண்டு மாணவர். அறிவார்ந்த மாணவர், சிறந்த பண்பாளர், நல்ல வாசிப்பாளர், மேடை பேச்சாளர், கவிஞர். இப்படிப்பட்ட ஒரு மாணவர் நம்மிடையே உரையாற்றுகிறார். ஜான் ரீடுவின் உலகை குலுக்கிய 10 நாட்கள் என்ற புத்தகத்தை மதிப்பீடு செய்கிறார். மனிதகுல வரலாற்றில் ரஷ்ய சோசலிச புரட்சி பற்றிய உண்மைகளை உலகிற்கு உணர்த்திய நூல். இந்த புத்தகத்தை தேர்வு செய்ததற்கு இம்மாணவரை பாராட்டியே ஆக வேண்டும். சிறப்பு விருந்தினர் இரா ஹரி சுர்ஜித் அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். வாழ்த்துக்கள் சுர்ஜித். அறிவை விரிவிசை, அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை அணைந்துகொள், உன்னை சங்கமமாக்கு, மானிட சமுத்திரம் நான் என்று கூவு, பிரிவிலை எங்கும் பேதமில்லை, உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய், புகழ்வேன் உடைமை மக்கட்கு பொது, புவியை நடத்து, பொதுவில் நடத்து. வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, நல்ல புத்தகங்களை வாசிப்போம், வாசிப்பின் வழி சிந்திப்போம். நாம் அனைவரும் தமிழால் இணைவோம். உங்களின் நான் முனைவர் சே அஜிதா, துறை தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். நன்றி, வணக்கம்.
வணக்கம். படி படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலைப்படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள் படும்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம்படி இறந்தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி நூலைப்படி தொடங்கையிலே வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்று ஆன்றோர் சொற்படி நூலைப்படி. இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேலறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த புத்தக மதிப்பீட்டு அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளே, காணொளிக்குள் செல்வோம். நான் உங்கள் அமிர்தினி. நன்றி, வணக்கம். தேடி சோறு நிதந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை ஊடி கிள பருவமெய்தி கொடும் ஊற்றுக்கிரை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மௌனிகாவின் முதல் வணக்கம். இன்றைய புத்தக மதிப்பீட்டு அரங்கில் சிறப்பு விருந்தினராக உலகை குலுக்கிய 10 நாட்கள் என்ற நூலை புத்தக மதிப்பீடு செய்ய வந்திருக்கும் சகோதரர் ஹரி சுர்ஜித் அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றேன். இவரை பற்றி சில வரிகள் இதோ உங்களுக்காக. இவர் மேடையில் ஏறினால் தனது கம்பீர பொருளால் மாணவர்களை கட்டி போடும் பேச்சாற்றல் மிக்கவர். இவர் கவி பாடினால் வார்த்தைகளால் மேடையே அழகு பெறும். தினம் ஒரு புத்தகம் வாசிக்கக்கூடியவர். தன் பண்பால் மாணவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக விளங்கக்கூடியவர் சகோதரர் ஹரி சுர்ஜித் அவர்களுக்கு உயராய்வு வேல் அலைவரிசையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்ச்சியை கண்டு கேட்டு ரசிக்கும் தமிழ் சான்றோர்கள், மாணவர்கள், பயனர்கள் அனைவருக்கும் மௌனிகாவின் வணக்கங்கள். சகோதரர் ஹரி சுர்ஜித் உரையை கேட்டு மகிழலாம். வாருங்கள் உறவுகளே, காணொளிக்குள் நுழையலாம். உங்கள் மௌனிகா. அன்பு உறவுகளுக்கும் உலகமெங்கும் வாழும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் புத்தக பிரியர்களுக்கும் மற்றும் வாசிப்பாளர்களுக்கும் எல்லோருக்குமே என்னுடைய முதற்கண் வணக்கம். நாம் இப்போது பார்க்கக்கூடிய நிகழ்வு என்னன்னு சொன்னா, புத்தகம் வாசிப்பதிலும் நம் புத்தகம் தேர்ந்தெடுத்து வாசிப்பதிலும் எந்த அளவுக்கு நம்ம ஆர்வமா இருப்போங்கிறத ஒரு எழுத்தாளரினுடைய எழுத்து, அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து, அந்த புத்தகத்தினுடைய உண்மையின் சாரம்ங்கிற அடிப்படையில தான் நம்ம அதை மதிப்பீடு செய்வோம். அந்த அடிப்படையில நான் இன்றைக்கு உங்களிடம் மதிப்பீடு செய்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நான் வாசித்த புத்தகங்களில் எனக்கு மிகவும் நெருக்கமான புத்தகமாக இருக்கக்கூடிய அமெரிக்க பத்திரிகையினுடைய எழுத்தாளரும் ஒரு சோசியலிசவாதியுமான மக்களோடு நெருங்கி பழகிய சோவியத் ரஷ்யா என்று சொல்லக்கூடிய அந்த சோவியத் ரஷ்யனுடைய செஞ்சனை மற்றும் போல்ஸ்விக் வீரர்களுடைய பயணத்தோடு இணைந்து பயணம் செய்த எழுத்தாளர், பத்திரிகையாளர் என்று அன்போடு சொல்லக்கூடிய ஜான் ரீடு அவர்கள் எழுதிய உலகை குலுக்கிய 10 நாட்களினுடைய புத்தகத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு மதிப்பீடு என்பது செய்ய இருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எனக்கு, இந்த தருணத்தில் இவ்வளவு பெரிய வாய்ப்பை வழங்கிய என்னை ஒரு புத்தக வாசிப்பாளனாக, என்னை ஒரு புத்தகத்தினுடைய மதிப்பீடு செய்வதற்கு என்னை தேர்ந்தெடுத்த திருவிக கல்லூரியினுடைய உயராய்வு துறையினுடைய தமிழ் துறையினுடைய துறை தலைவர் அம்மா அஜிதா அவர்களுக்கும் மற்றும் துறையினுடைய பேராசிரியர்கள், இந்த நிகழ்வை பார்க்கக்கூடிய, இந்த நிகழ்வை வடிவமைக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு, இந்த புத்தகத்தினுடைய மதிப்பீடை நான் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டு இருக்கேங்கிறது, இந்த புத்தகம் எந்த அளவுக்கு தாக்கத்தையும், அங்கே நடைபெற்ற சோவியத் ரஷ்யா என்று சொல்லக்கூடிய ரஷ்ய அரசாங்கத்தினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய ரஷ்யா இதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி இருந்தது, அன்னைக்கு இருக்கக்கூடிய
ஆட்சியாளர்கள் அன்றைக்கு நடைபெற்ற புரட்சி எப்படி நடைபெற்றது என்பதை விரிவாக இந்த புத்தகத்துல வந்து ஜான் ரீடு அவர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து சொல்லியிருக்காங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது. அந்த அடிப்படையில இந்த புத்தகத்தை பத்தி நம்ம மதிப்பீடு செய்யறதுல மிகப்பெரிய அளவுல பெருமை அடைகிறோம். நம்மளுடைய நடைமுறையில சொல்லணும்னு சொன்னா லெனின் சொல்வது போல புரட்சிகர தத்துவம் இல்லாமல் எந்த புரட்சிகர அமைப்பும் இயங்குவதில்லை என்பதை ரஷ்யானுடைய அந்த மாமேதை லெனின் அவர்கள் சொல்வார். அதே போல மிகப்பெரிய ஒரு புரட்சிகர தத்துவத்தை கையில் ஏந்தி 1917 ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி நடைபெற்ற அந்த ரஷ்ய புரட்சியை பத்தி தான் அந்த புத்தகம் என்பது மிகப்பெரிய அளவுல வந்து குறிப்பிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகளும் பாட்டாளி வர்க்கங்களும் இருக்க இடமில்லாமல், உணவு இல்லாமல், வேலை இல்லாமல், கல்வி என்பது கிடைக்க முடியாமல் இருந்த அந்த சூழ்நிலையை மிகப்பெரிய அளவுல தன்னுடைய சித்தாந்தத்தின் மூலமாக அவர் வந்து ஏற்றுக்கொண்டிருந்த அந்த புரட்சியினுடைய அந்த தத்துவத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பல்வேறு காலகட்டங்கள்ல தன்னுடைய பணியை மறைமுகமாக செய்ததை இந்த புத்தகம் என்பது வெளிப்படையா வந்து சொல்லியிருக்குங்கிறதா நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த ஜான் ரீடு அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த செஞ்சேனை படைகளுடைய போல்ஸ்விக் ரஷ்யாவினுடைய அந்த புரட்சியை வந்து முன்னிலைப்படுத்திய லெனின் தலைமையிலான போல்ஸ்விக் கட்சி இவனோட இணைந்து அங்கே நடைபெற்ற பணிகள், அங்கே நடைபெற்ற அந்த புரட்சியினுடைய தாக்கத்தை எப்படியெல்லாம் இந்த புத்தகம் வந்து வெளிப்படுத்திருக்குங்கிறத கூடுதலா வந்து நம்ம வந்து சொல்லியிருக்குங்கிறதா நம்ம வந்து பார்க்க போறோங்கிறத. அந்த அடிப்படையில நமக்கு ஏற்றார் போல சொல்லணும்னு சொன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய அந்த சொல்லாடலுடைய நம்மளுடைய மதிப்பீடு வந்து தொடங்கலாங்கிறது தான். ஏன்னு சொன்னா அங்கே நடைபெற்ற புரட்சி என்பது பாட்டாளி வர்க்கம் அடிமைப்பட்டு கிடந்தது, தொழிலாளி வர்க்கமும் அடிமைப்பட்டு கிடந்தது. அப்படி அடிமைப்பட்டு கிடந்த சமூகத்தை தன்னுடைய கருத்துக்களாலும் தன் புரட்சியினுடைய தத்துவத்தின் மூலமாக தட்டி எழுப்பிய அந்த லெனினுடைய அந்த சித்தாந்தம் என்பது நம்மளுடைய பார்வையில் எப்படின்னு சொன்னா, வயிறு பசித்தவன் விடமாட்டான், வசதி படைத்தவன் தரமாட்டான் என்ற பட்டுக்கோட்டையினுடைய கல்யாண சுந்தரத்தினுடைய அந்த வரிகளோடு நம்மளுடைய தொடக்கத்தை வந்து தொடங்கலாம்ங்கிறதா சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னு சொன்னா 1917க்கு முன்பாக இருந்த ரஷ்யா என்பது மிகப்பெரிய ஒரு கொடுங்கோன்மையினுடைய ஆட்சியின் அதிகாரத்தில் இருந்திருந்தது. ஏன்னு சொன்னா ரஷ்யாவையே அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்த ஜார் மன்னனுடைய பேரரசு என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மிகப்பெரிய ஒரு அடாவடி தனத்தையும் மக்கள் மீதான தாக்குதலையும் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்கிறதா நம்ம சொல்ல வேண்டியதுங்கிறது. ஜார் மன்னன் அவர்களுடைய மனைவி ஒரு மதவாதங்கிறத விட ஒரு ஆன்மீகவாதியினுடைய பேச்சை கேட்டு ஜார் மன்னன் வந்து அவரோட ஜார் மன்னனுடைய மனைவி வந்து ஒரு சாமியாருடைய பேச்சை கேட்டு ஆடிக்கொண்டிருந்தார்கள். ஜார் மன்னனுடைய நிலைமை என்பது அவர் மனைவியுடைய பேச்சை கேட்டு இந்த மக்களை அடிமைப்படுத்தி வைப்பது, இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்தை அடிமைப்படுத்தி அதனுடைய தாக்கத்தை அதனுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தியது என்பதா நம்ம வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறதா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த அடிப்படையில இந்த ரஷ்யா இதற்கு முன்பாக 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ரஷ்யா, அதற்கு பின்பு சோவியத்தினுடைய ஒரு கூட்டமைப்பாக, சோவியத்தினுடைய ஒரு கட்டமைப்பாக கிட்டத்தட்ட 21 நாடுகள் ஒன்று சேர்ந்து தன்னுடைய பிணைப்புல வைத்து கொண்டு பல்வேறு சமூகத்துல தன்னை அண்டை நாடுகளா இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து விடுதலை வாங்கி கொடுத்தது லெனின் தலைமையிலான அந்த ரஷ்ய 1917க்கு புரட்சிக்கு பின்பாக நடைபெற்ற அந்த தாக்கத்துக்கு பிறகாதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த தாக்கம் என்பது எப்படி உருவாச்சுன்னு சொன்னா, லெனினுடைய அண்ணனா இருக்கக்கூடிய லெனினுடைய அண்ணன் மிகப்பெரிய ஒரு முற்போக்குவாதி. அந்த முற்போக்குவாதி இருக்கக்கூடிய லெனினுடைய அண்ணனை அங்க இருக்கக்கூடிய ஜார் மன்னராட்சி வந்து மிகப்பெரிய அளவுல வந்து கொடுமைப்படுத்தி சிறையில் அடைச்சி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அவர் வந்து கொலை செய்யறாங்க. அதனுடைய தாக்கமும் அதற்கு பிறகு தன்னை வந்து ஒரு வழக்கறிஞராக, பல்கலைக்கழகத்துல முதன்மை மாணவராக வந்து தன்னை பிரகடனப்படுத்தி கல்வியிலும் விளையாட்டுத்துறையிலும் முதன்மையாக இருக்கக்கூடிய லெனின் அவர்கள் மிகப்பெரிய அளவுல சமூகத்தை நேசிக்கக்கூடிய வந்து ஒரு சித்தாந்தவாதியாக மாறினதுன்னா, புரட்சியினுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு பொன்னுலகம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்துவது நம்மளால் தயாராக இருக்க வேண்டும் என்று சொன்ன கார்ல் மார்க்ஸ் அவர்கள் எழுதிய அந்த மூலதனத்தினுடைய புத்தகத்தினுடைய தாக்கம் தான் லெனினை வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு புரட்சிகர ஆளா வந்து மாத்துச்சுங்கிறதான் நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்கு. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நம்ம சொல்லணும்னு சொன்னா, 73 ஆண்டுகளுக்கு முன்பு
ரோமபுரி நகரில் நடைபெற்ற அந்த கொடுங்கோன்மை ஆட்சி என்பது, அதாவது 73 ஆண்டுகள் நடைபெற்ற அந்த ரோமபுரி அரசாங்கத்தினுடைய அப்ப இருக்கக்கூடிய மன்னர்கள் எப்படி இப்போது நம்ம எப்படி நம்ம கிரவுண்ட்ல ஃபுட்பால் விளையாடுறோமோ, கிரவுண்ட்ல இன்னைக்கு நம்ம கிரவுண்ட்ல ஃபுட்பால் விளையாடுறோம், கிரிக்கெட் விளையாடுறோம். அதை தவிர்த்து இன்னைக்கு பல்வேறு விளையாட்டுகள் விளையாடிட்டு இருக்கோம். ஆனா அன்னைக்கு இருக்கக்கூடிய ரோமபுரி அரசாங்கம் என்னன்னு சொன்னா, தன்னுடைய அடிமையா இருக்கக்கூடிய அடிமை மக்களை ஒரு மைதானத்துக்குள்ள உள்ள விட்டு, அந்த மைதானத்துக்குள்ள உள்ள விட்டு அங்கே ஒரு சிங்கத்தை வேட்டையாட வைப்பது. அதாவது சாதாரண சிங்கம் இல்ல, மிக நீண்ட நாட்களாக பசியோடு இருக்கக்கூடிய சிங்கத்தை அந்த போட்டியில இறக்கி விடுவது. இந்த அப்பாவி அடிமை மக்களை அங்க மைதானத்துல உள்ள விட்டு அவங்கள அந்த சிங்கம் அடிச்சு திங்கிறத இந்த அன்னைக்கு இருக்கக்கூடிய கொடுங்கோன்மை ஆட்சி ரோமபுரி அரசாங்கம் என்பது, அந்த அந்த மன்னர்கள் என்பது இந்த அப்பாவி மக்களினுடைய உயிரை துச்சமென நினைச்சு அவர்களுடைய உயிரை பறித்து சிங்கத்தை இரையாக்கினாங்க. அங்கே அடிமையாக இருந்து தன்னுடைய நான் அடிமை கிடையாது, நான் எதிர்த்து போராடுவேன் என்று சொன்ன ஒரு மகத்தான ஒரு புரட்சியாளர், மகத்தான ஒரு மக்கள் சக்தியா எழுந்து நின்ற ஸ்பார்டகஸ் தான் என்ன பண்றாரு சொன்னா, உடனடியாக அங்க இருக்கக்கூடிய சிங்கத்தை தடுத்து தன்னுடைய பலத்தின் மூலமாக சிங்கத்தினுடைய வாயை கிழித்து, அதாவது சிங்கத்தினுடைய வாயை கிழித்து அந்த சிங்கத்தை துண்டா தூக்கி போடுறாங்க. அப்போது அங்க இருக்கக்கூடிய மக்களை ஒன்று திரட்டி அந்த அரசாங்கத்துக்கு எதிராக, ஏன்னு சொன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த அந்த ஆண்டுகள் முன்பாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல அப்போ இருக்கக்கூடிய அந்த பேரரசு என்பது மிகப்பெரிய ஒரு வல்லாதிக்கமாக, அதாவது கிட்டத்தட்ட பல்வேறு சக்திகளை பல்வேறு நாடுகளை ஒன்றிணைத்து இருக்கக்கூடிய அந்த ரோமபுரி அரசாங்கம் சாதாரண ஒரு நபரா இருந்த ஸ்பார்டகஸ் அந்த மக்களை மீண்டெழச் செய்து அந்த மக்களிடம் தன்னுடைய கருத்துல திணிச்சு அந்த மக்களை மிகப்பெரிய ஒரு அந்த மக்களை மிகப்பெரிய அளவுக்கு சிந்திக்கக்கூடிய ஆட்களா மாத்திராங்கிறதா. ஆனாலும் அன்னைக்கு நடைபெற்ற புரட்சியின் வடிவமாகத்தான் அந்த புரட்சி என்பது மிகப்பெரிய அளவுக்கு தோல்வியில் முடிஞ்சு. ஆனாலும் புரட்சி என்ற வார்த்தை, புரட்சி என்ற கருத்து, இந்த மக்களுக்கான விடுதலை என்பது அந்த ஸ்பார்டகஸ் அவர்கள் விதைச்சதை நம்ம என்னைக்குமே மறக்க முடியாது. அதுல இருந்து நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 100 ஆண்டுகள் முன்பு நடைபெற்ற அந்த காலகட்டத்தில் பார்க்கணும்னு சொன்னா 1917 நடைபெற்ற அந்த ரஷ்ய புரட்சியை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த புத்தகத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை அன்னைக்கு நம்ம மதிப்பீடு செஞ்சோன்னு சொன்னா, அன்னைக்கு இருந்த நிலச்சுவார்ந்தவர்கள், அன்னைக்கு இருந்த அந்த மன்னர்கள், அந்த மக்கள் மீதான தாக்குதல் என்பது மிகப்பெரிய அளவுக்கு கொடுத்துருக்காங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த அடிப்படையில இந்த நேரடியாக சந்திச்சு அந்த மக்கள்கிட்ட போய் நேரடியாக சந்திச்சு அந்த செஞ்சனை படைகளோட இருந்து கொண்டு அன்னைக்கு இருந்த அரசாங்கத்தை அன்னைக்கு இருந்த அரசாங்கத்தை ஜார் மன்னனுடைய அரசாங்கத்தை தூக்கி இருந்து இடைக்கால அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையும் இல்லாமல் தான் அந்த அரசாங்கத்தை தூக்கி எறிவதற்கு லெனின் மிகப்பெரிய அளவுக்கு தன்னுடைய புரட்சியின் கருத்தை கொண்டு போனாங்கிறதா அந்த புத்தகம் மிகப்பெரிய அளவுக்கு சொல்லிட்டு இருக்கு. அந்த ரஷ்யாவினுடைய புரட்சி 1917ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு புரட்சி என்பது எடுத்தவுடனே அந்த புரட்சி என்பது வெற்றி என்பது கிடையாது. முதல்ல அந்த புரட்சியை துவங்கும் போது சிறுக சிறுக மக்கள்கிட்ட போய் தன்னுடைய மறைமுகமாக, அதாவது வேடம் அணிந்து தான் நம்ம லெனின் அவர்கள் அந்த மக்களை போய் சந்திக்கிறாரு. தன்னுடைய புரட்சி கருத்தை, தன்னுடைய சித்தாந்தத்தை சிறு சிறு விஷயமா, சிறு குழுக்களா தன்னுடைய கருத்துக்களை அந்த மக்கள்கிட்ட மாறுவேடத்துல, அதாவது தன்னை ஒரு யாருன்னு காட்டிய கூடாதுங்கிறதுக்காக ஒரு மாறுவேடத்துல அந்த பகுதியை முழுக்க போயிட்டு லெனின் தன்னுடைய கருத்துக்களை கொண்டுட்டு போயிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல தான் லெனின் அவர்கள் எதிர்ச்சியா ரயில்ல பயணம் செஞ்சிட்டு இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய காவலாளிகள் யார் லெனின் என்பதுங்கிறதுக்கு ஒரு சோதனை நடத்துறாங்க. அப்போ அந்த இடத்துல லெனின் அவர்கள் மறைமுகமா உட்காந்து புத்தகத்தை படிச்சுட்டு இருக்காங்க. அந்த புத்தகத்தை படிச்சிட்டு இருக்கும்போது ஓ இவர் லெனின் கிடையாது இவருக்குன்னு சொல்லிட்டு காவலாளிகள் திசை திரும்புறாங்க. அந்த நேரத்துல ட்ரெயின்ல இருந்து கீழே குதிச்சு தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு லெனின் அவர்கள் அங்கிருந்து ஓடிட்டாங்கிறதான். அது நீண்ட நாளுக்கான ஒரு பாதுகாப்பா இல்லைங்கிறதான். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல லெனின் அவர்களை அங்க இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் பிடிச்சிடறாங்க. பிடிச்சிட்டு சைப்ரியா என்ற ஒரு ஜெயில், உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு சிறை இருக்குன்னு சொன்னா, மனிதர்களே வாழ முடியாத ஒரு சிறை இருக்குன்னு சொன்னா அது சைப்ரியா சிறை தான். அந்த சிறையில போயிட்டு லெனின் அவர்களை அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர் அடைச்சி வைக்கிறாங்க. அங்க இருக்கும் போது தன்னுடைய பணிகளை கொஞ்சம் கூட விட்டு கொடுத்துட கூடாதுங்கிறதுக்காக லெனின் அவர்கள் அங்கிருந்து தன்னுடைய புரட்சி கருத்தை, அங்கிருந்து தன்னுடைய பணிகளை சிறப்பா அங்கிருந்து மேற்கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த
பணிகள் நடைபெறும் போது அந்த புரட்சிக்கான விதைகளை தூவிட்டு இருக்கும் போது தான் அவங்க வந்து காவல் சைபீரியா சிறையில் அடைக்கிறாங்க. அதையும் தாண்டி லெனின் அவர்கள் நாடு கடத்தப்படுகிறார். புரட்சியை வந்து வழி நடத்துவதற்கு ஆள் இல்லாமல் லெனின் அவர்கள் வந்து வெளியில ஜெர்மன் நாட்டுக்கு போயிறாரு. ஆனா 1917க்கு முன்பு அந்த புரட்சி நடப்பதற்கு முன்பாக லெனின் அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு வராங்க. இந்த மக்களை வந்து பாக்குறாங்க. பார்க்கும் போதுதான் பல்வேறு விஷயங்கள் வந்து வெளியில இருந்து தன்னுடைய கருத்துக்களை இந்த நாட்டினுடைய மக்களுக்கு அழிச்சு சொன்னது பிரகடனப்படுத்துது என்பது தெரிய வந்துட்டு இருக்குங்கிறதா நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அது போல 1917 ரஷ்ய புரட்சி முடிஞ்சு அன்னைக்கு இரவு வந்து லெனின் அவர்கள் வந்து உறக்கமே இல்லாம வந்து ஏதோ உட்காந்து எழுதிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல தன்னுடைய சக நண்பர் வந்து பார்க்கும் போது, என்ன அதான் புரட்சி முடிஞ்சுட்டே, என்ன இன்னும் நீங்க எழுதிட்டு உட்காந்துருக்கீங்கிறத பார்க்கும்போது, நான் நாளைக்கு மக்களிடத்தில் உரையாட்ட போகிறேன், நான் என்ன பேச போகிறேன் என்பதை நான் இன்னைக்கே நான் வந்து தயார் செய்து வைத்துட்டாதான் அந்த மக்களுக்கான நான் என்ன சொல்ல போறேன், அந்த நாடு எதுக்காக நம்ம வந்து இந்த அரசாங்கத்தை வந்து நம்ம கொண்டு வந்தோம், எதுக்காக அந்த மக்களை வந்து நம்ம மீட்டெடுத்தோங்கிறத நம்ம வந்து பிரகடனப்படுத்த முடியும் என்கிறத சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த புரட்சி என்பது உலகத்திலேயே மிகப்பெரிய புரட்சி. ஏன்னு சொன்னா மன்னர்கள் ஆண்டார்கள், மாமன்னர்கள் ஆண்டார்கள், பேரரசர்கள் ஆண்டார்கள். ஆனால் உலகத்திலே முதலாக ஒரு தொழிலாளிகளும் விவசாயிகளும் ஒரு நாட்டை ஆள்வதற்கு தகுதி படைத்தவர்கள், ஒரு நாட்டை ஆள்வதற்கு ஒரு புரட்சி நடத்தி அந்த நாட்டை வந்து மீட்டெடுத்தார்கள் என்பது ரஷ்யாவினுடைய அந்த நவம்பர் புரட்சி என்பதை வந்து பறைசாற்றுவதற்கு தான் வந்து சொன்னாங்கிறதா. நிலம் இல்லாதவர்கள் நிலம் கொடுக்கப்பட்டது, தொழிற்சாலைகள் பணி செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு வேலை என்பது வழங்கப்பட்டது, வேலைகள் என்பது வழங்கப்பட்டது. குழந்தைகளுக்கு 20 வயது முதல், அதாவது 20 வயது முதல் குழந்தைகளுக்கு வந்து கல்வி என்பதை வந்து முழுமையா இலவசமா கொடுக்குங்கிறத லெனின் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து விரும்பினாங்கிறதா. கூடுதலா சொல்ல போகணும்னு சொன்னா, புரட்சி நடந்த கொஞ்ச நாள்லயே வந்து ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய பற்றாக்குறை எதுவும் சொன்னா உணவு பற்றாக்குறை, மிகப்பெரிய அளவுக்கு வறுமை என்பது அதிக அளவுக்கு என்பது நடைபெற ஆரம்பிச்சிருங்கிறது தான் மிகப்பெரிய அளவுல அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களே லெனின் உட்பட சாப்பிட முடியாத உணவுகள் பற்றாக்குறையா இருக்குங்கிறத அன்னைக்கு நடந்த அந்த புரட்சியும் தாண்டி அந்த கொடுமை என்பது நடைபெற்று இருந்தது. அதையும் தடுப்பதற்கு இந்த மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவுல வந்து அதை மாற்றி அமைப்பதற்கு மிகப்பெரிய அளவுல வந்து அதனுடைய கருத்துக்களை அந்த மக்கள் மத்தியில கொண்டு போனதுங்கிறத மிகப்பெரிய அளவா வந்து நம்ம பார்த்துட்டு இருக்குங்கிறது தான். ஏன்னு சொன்னா ஒரு புத்தகம் எந்த அளவுக்கு தன்னுடைய கருத்துக்களை இந்த மக்கள் மத்தியில் மீதான கருத்துக்களை வந்து பகிர்ந்து அளிச்சிருக்குங்கிறத நம்ம வந்து உள்வாங்க வேண்டியது இருக்கு. ஏன்னு சொன்னா மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு வந்து உலக அளவிலே இன்னைக்கு இரண்டு புரட்சிகளை வந்து நம்ம வந்து பிரிச்சு பார்க்கலாங்கிறதா. ஒண்ணு சோவியத் ரஷ்யாவை உருவாக்கிய லெனின் தலைமையிலான அந்த 1917 நடைபெற்ற அந்த நவம்பர் புரட்சி, அது ஆயுதம் ஏந்திய புரட்சி. இரண்டாவது புரட்சி என்னன்னு சொன்னா, உலகத்திலேயே திரும்பி பார்க்க வைத்த இரண்டாவது புரட்சி எதுன்னு சொன்னா, இந்தியாவில் நடைபெற்ற அந்த ஆங்கிலேயர் ஆதிக்கத்திற்கு எதிராக தென்னாப்பிரிக்காவில் தென்னாப்பிரிக்காவினுடைய நிறைவேறி காரணமாக ஓடும் ரயிலில் இருந்து இறக்கி விட்டு தன்னை அவமானப்படுத்திய அந்த மகாத்மா காந்தியினுடைய அந்த அமைதி புரட்சியை நம்ம வந்து பார்க்கலாம், வந்து ஒரு மதிப்பீடா நம்ம வந்து எடுத்துக்கலாங்கிறதா. ஏன்னு சொன்னா உலகத்தில் நடைபெறக்கூடிய அனைத்து புரட்சிகளுமே ஏதோ ஒரு புத்தகத்தினுடைய தாக்கமா தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. லெனினுக்கு இவ்வளவு பெரிய தத்துவம், இவ்வளவு பெரிய கனவு, இவ்வளவு பெரிய உலகத்தை வந்து நம்ம வந்து இவ்வளவு பெரிய கொடுமையை வந்து நம்ம மாற்றி அமைக்கணும், இவ்வளவு பெரிய கருத்துக்களை இந்த மக்கள் மத்தியில, ஒன்றும் தெரியாத அப்பாவி மக்கள் மத்தியில, பாட்டாளி வர்க்க மத்தியில நம்ம கொண்டு போகணும்னு சொன்னா அதுக்கு மூல காரணமா இருந்த கார்ல் மார்க்ஸ் எழுதிய மூலதனம். அதே போல இந்தியாவினுடைய புரட்சிக்கு பாடுபட்ட அமைதி புரட்சி என்று சொல்லக்கூடிய காந்திஜி அவர்கள் நடத்திய அந்த புரட்சி என்பது எப்படி இருக்குன்னு சொன்னா, ட்ரெஸ்கி எழுதின அந்த கடையனும் கடை தற்றும் என்ற நூல் தான் மிகப்பெரிய அளவுல வந்து காந்திஜியினுடைய தாக்கத்தை வந்து உருவாக்கிங்கிறது தான். அது போல ஒவ்வொரு புத்தகத்தினுடைய தாக்கம் என்பது தனி மனிதன் எந்த அளவுக்கு வந்து உருவாக்கி இருக்குங்கிறத நம்ம வந்து பொதுவா வந்து பார்க்க வேணும்ங்கிறதா. ஏன்னு சொன்னா இவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்து ரஷ்யா பத்தி பேசுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, நம்ம மிகப்பெரிய அளவுல தேசிய கவியா கொண்டாடக்கூடிய, மகாகவியா கொண்டாடக்கூடிய மகாத்மா காந்தியினுடைய அந்த தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்மளுடைய பகுதி என்னன்னு சொன்னா மகாகவி, தேசிய கவி என்று போற்றக்கூடிய பாரதியார் அவர்கள் கூட தன்னுடைய கவிதையில வந்து ரஷ்யாவில் நடைபெற்ற அந்த புரட்சி முடிஞ்ச அடுத்த செகண்டே
எழுதிய கவிதை என்பது ஆகா என்று எழுந்தது பார் யுக புரட்சி என்று எழுந்தார். கொடுங்கோன்மை ஆட்சிக்கு எதிராக மக்கள் எழுச்சி நடைபெற்றிருக்கிறத தன் கவிதையின் மூலமாக உலக அரங்கில் பறைசாற்றியது நம்முடைய தேசிய கவி அவர்கள்ங்கிறத நம்ம மறந்துவிட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு புத்தகத்தினுடைய தாக்கமும் ஒரு எழுத்தாளருடைய தாக்கமும் எந்த அளவுக்கு இந்த சமூகத்தை புரட்டி போட்டிருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்கிறத நம்ம கூடுதலா பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த அடிப்படையில மாமேதர் லெனின் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை நம்ம சொன்னா, தோல்வியை ஒப்புக்கொள்ள தயங்காதே, தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது. ஆனால் சோவியத் ரஷ்யாவில் தன்னுடைய புரட்சியை துவங்குவதற்கு முன்னாடியாக தன்னுடைய தோல்வி என்பது மிகப்பெரிய அளவுல இருந்துச்சுங்கிறது. ஆனா தன்னுடைய தொடர் போராட்டத்தின் மூலமாக மக்கள் மீதான வச்சிருந்த நம்பிக்கையின் மூலமாகத்தான் அந்த ரஷ்ய புரட்சி என்பது மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி கொண்டதுங்கிறத சொல்ல வேண்டியது இருக்கு. எந்த அளவுக்கு தன்னை சுற்றிருந்தக்கூடிய நாடுகள்லாம் எப்படி அடிமைப்பட்டு கிடந்துச்சோ, பதவியேற்ற முதல் வேலையே லெனினுடைய பணி என்னன்னு சொன்னா, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் எதையெல்லாம் அடிமையாக இருந்துச்சோ, எதெல்லாம் சோவியத்துகளிடம் அடிமையாக இருந்துச்சோ அந்த நாடுகளுக்கு உடனடியா விடுதலை கொடுத்தாருங்கிறதா. ஏன்னு சொன்னா, ஒரு கொடுங்கோன்மை ஆட்சிக்கு எதிராக நடைபெற்ற அந்த மகத்தான போர் இன்னைக்கு நம்மளும் எந்த நாட்டையும் அடிமைப்படுத்தக்கூடாது, எல்லாரும் சமம் என்ற அந்த உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு விடுதலை பெற்று தந்தது என்பது இந்த லெனின்ங்கிறத நம்ம மறந்துவிட முடியாது. அதனுடைய தன்மையும் இந்த புத்தகத்துல மிகப்பெரிய அளவுல கொடுத்துட்டு இருக்காங்கிறதான் பார்க்க வேண்டியது. நம்ம ஒரு வாசகனாக இந்த புத்தகத்தின் மீதான மதிப்பீடு என்பது நம்ம எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு புத்தகம் மறுபடியும் அதேதான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னா, ஒரு புத்தகம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறத நம்ம இரண்டு புரட்சியை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். ஒண்ணு காந்திஜி, இரண்டாவது லெனினை பத்தி நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா ஒரு எழுத்து தான் ஒரு தனி மனிதனை மாற்றக்கூடிய ஒரு சக்தியா இருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த அடிப்படையில இன்னைக்கு அந்த புரட்சி நடந்த முடிஞ்சவனையே சுத்தி இருக்கக்கூடிய அண்டை நாடுகளுக்கு விடுதலை என்பது கொடுத்தது. அதையும் தாண்டி தன்னுடைய சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் என்பது கிட்டத்தட்ட 21 நாடுகள் தன்னை படையெடுக்க ரஷ்யா மீது படையெடுத்து வர்றதுக்கான ஏற்பாடுகள் இருந்துச்சுங்கிறத அந்த மக்கள் சொல்லும் போது லெனினுடைய வார்த்தை என்னன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருமே தன்னுடைய படைகள்ல சேரணும், அவர்களுக்கு ராணுவ பயிற்சி என்பது வழங்கப்படும், அவங்களுக்கு அனைத்து பயிற்சிகளும் சண்டையிடுவதற்கான பயிற்சிகளும் வழங்கப்படும் என்பதை லெனின் அவர்கள் உத்தரவாதம் கொடுத்தாங்க. அனைத்து இளைஞர்களும் அத்தனை மக்களும் தன்னுடைய படையில சேர்ந்து கொண்டு தன்னுடைய புரட்சியை எப்படி வழிநாட்டி வெற்றி கண்டாரோ, அதே போல தன்னை சுற்றி வந்த நாடுகள் படையெடுத்த நாடுகள் மீது தன்னுடைய நடைபெற்ற படையெடுத்த நாடுகள் மீது எதிர்த்தாக்குதல் நடத்தி அந்த நாட்டையும் விரட்டி அடித்தது என்பது புரட்சியினுடைய தாக்கம் என்பதை நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அதாவது இந்த உலகை குலுக்கிய 10 நாட்கள் என்று சொல்லும் போது அந்த புரட்சி நடைபெறுவதற்கு முன்பாக இருந்ததையும், புரட்சி நடைபெற்ற பின்பு அந்த எழுத்தாளர் எந்த அளவுக்கு அவர்களோடு இணைந்து கொண்டு அந்த பணிகளை மேற்கொண்டது, களத்தில் நின்று கொண்டு அந்த வீரர்களையும் செஞ்சேனை வீரர்களையும் போல்ஸ்விக் மென்ஸ்விக் போன்ற இடதுசாரி வலதுசாரி அந்த ஒவ்வொரு அமைப்பு குழுவாக இருந்தவர்கள் எந்தெந்த பணிகள்லாம் செஞ்சாங்க, இந்த போராட்டத்தை எந்த அளவுக்குலாம் ஒற்றுமையா வழிநடத்தி கொண்டு போனாங்கிறதா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு புத்தகத்தின் மூலமாக தான் இவ்வளவு பெரிய தாக்கம் என்பது உருவாயிருக்குங்கிறதா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. 1917ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த புரட்சி என்பது முதல் ஆரம்பிக்கும் போது பிப்ரவரி மாதத்துல பெத்ரோகிராட் என்ற இடத்துல நடைபெற்ற புரட்சியின் கிளர்ச்சியின் மூலமாக தான் அங்கே இருந்த ஜார் மன்னன் என்பது ஆட்சியிலிருந்து விரட்டப்படுகிறான். ஆட்சி அதிகாரம் முழுமைக்கும் சோவியத்துகளுடைய கைகளுக்கு வருகிறது. மென்ஸ்விக் கட்சியை சார்ந்த சிக்கிஸ் தலைவராகவும் சோசியலிஸ்ட் கட்சியை சேர்ந்த ரெவல்யூஷனரி கட்சியை சேர்ந்த கெரன்ஸ்கி துணைத் தலைவராகவும் தேர்க்கப்படுகின்றன. ஆட்சி சோவியத்துகளின் கைகளுக்கு வந்துவிட்டாலும் சோவியத் அமைப்பினுடைய தலைமை பொறுப்புகளில் முழுக்க பூஸ்வாவினுடைய கைகூலியாக இருக்கக்கூடிய அரச குடும்பத்தை சேர்ந்த ஸ்லோ இளவரசன் என்ற ஒருவனை பிரதமராக்குறாங்க. ஆனா அதனுடைய தாக்கம் என்பது ஜார் மன்னனோட மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கொடுங்கோன்மை ஆட்சியாகத்தான் அந்த அரசாங்கம் இருந்ததுங்கிறதா பார்க்க வேண்டியது லெனின் குறிப்பிடுறாங்க. அது போலதான் இன்னைக்கு அந்த காலகட்டத்துல தான் ரஷ்ய மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு மறைமுகமா தன்னுடைய கருத்துக்களை லெனின் அவர்கள் கொண்டுட்டு போயிருக்காங்கிறத ஒரு இளைய நடையில இந்த புத்தகம் நமக்கு சொல்லியிருக்குங்கிறதா. ஏன்னா ஆட்சி மாறினாலும் காட்சி மாறுவது என்பது ஒரு யதார்த்த ஒரு சொல்லாடல். அதே போலதான் அன்னைக்கு இருந்தவுடைய ஜார் மன்னன் ஆட்சி எப்படி நடைபெற்று அதே போலதான் கெரன்ஸ்கி ஆட்சி நடந்துட்டு இருக்கிறத லெனின்
லெனின் வந்து மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பிரகடனம் என்பது படுத்திட்டு இருக்காங்கிறதா நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்கு. கூடுதலாக பஞ்சமும் பசியும் என்பது தலைவிரித்து ஆடக்கூடிய நிலைமை என்பது ரஷ்ய மக்களிடம் என்பது கொண்டு போயிருக்கு. அப்பாவி மக்களை முழுக்க முழுக்க ஒரு அடக்குமுறையின் கீழே வந்து அந்த கெரன்ஸ்கி அரசாங்கம் என்பது முழுமையா வந்து கொண்டு இருந்துங்கிறது தான் சொல்ல வேண்டியது. இந்த நிலையில தான் இது மாதிரி சூழ்நிலை உருவாயிட்டு இருக்கும் போதுதான் லெனின் அவர்கள் ரஷ்யாவிலிருந்து வெளியில இருந்துட்டு உள்ள ரஷ்ய நாட்டுக்குள்ள வரும்போது இந்த அரசாங்கத்தின் மீதான தாக்குதல் வந்து நேரடியா வந்து மக்கள் மத்தியில் சொல்லும் போது அப்போ இருக்கக்கூடிய கெரன்ஸ்கி அரசாங்கம் என்ன செய்யும் சொன்னா லெனினை உடனடியாக தீர்த்து கட்டி விடுங்கள் என்று பிரகடனப்படுத்துது. எல்லார் மத்தியிலும் வந்து அந்த அரசாங்கம் வந்து கொண்டு போயிட்டு இருக்குது. லெனினை மிகப்பெரிய அளவுக்கு கொலை பண்றது வந்து தேடுதல் என்பது நடத்திட்டு இருக்காங்கிறத. அந்த அடிப்படையில லெனின் என்பது கூடுதலாக தலைமுறை வாழ்க்கை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தன்னுடைய தலைமுறை வாழ்க்கை வந்து தலைமுறை வாழ்க்கையை வந்து நம்ம வந்து தலைமுறை வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்ல வேண்டியது இருக்கு. அந்த அடிப்படையில தான் தலைமுறை வாழ்க்கையில இருக்கும் போதுதான் மக்கள் மத்தியில கெரன்ஸ்கி அரசாங்கத்தினுடைய அந்த முகத்திரையை கிழித்தது லெனினுடைய அந்த தலைமுறை பிரச்சாரம் என்பதை மக்கள் மத்தியில வந்து பறைசாட்டிட்டே இருந்தாங்கிறதா சொல்ல வேண்டியது இருக்கு. அந்த அடிப்படையில 1917 நடைபெற்ற அந்த அரசாங்கத்தை இடைக்கால அரசாங்கத்தையும் ஜார் மன்னன் அரசாங்கம் எப்படி மாறி மாறி இந்த மக்கள் மீதான போரை தொடுத்து இருந்தாங்களோ தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்களோ ரெண்டையும் அடிச்சு ஜார் மன்னனை விரட்டி விட்டது. இரண்டாவது ஆட்சி கெரன்ஸ்கி அரசாங்கத்தை உடனடியாக வந்து அவர்களையும் வந்து விரட்டி விட்டதுங்கிறதா மக்கள் மத்தியில கிளர்ச்சிகளையும் பிரச்சாரங்களையும் தன் மறைமுகமாக கொண்டுட்டு போயிருக்காங்க. ஒரு நிரந்தரமான சோசியலிச அரசாங்கத்தை நிறுவுவதற்கு மிகப்பெரிய அளவில் லெனின் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தன்னுடைய பணிகளை வந்து கொண்டு போயிருந்தாங்கிறதா சொல்ல வேண்டியது. அந்த அடிப்படையில கெரன்ஸ்கி அரசாங்கத்தையும் தூக்கி எறிவதற்கு தொழிலாளி விவசாயிகளையும் வந்து அறைகோல் விடுத்துட்டு இருந்தது. நிலங்கள் அனைத்து விவசாயிகளுக்கு, ஆலைகள் அனைத்தும் தொழிலாளிகளுக்கு என்ற பிரச்சாரம் என்பது தொடர்ச்சியாக போயிட்டு இருந்ததுங்கிறத ஏன்னா மேலே நம்ம அந்த வார்த்தைகளை வந்து குறிப்பிட்டிருக்கோம். அதே போலதான் இந்த மக்கள் மீதான பிரச்சாரத்தை சோசியலிச அரசாங்கம் வந்து வெல்லட்டும், சோசியலிச புரட்சி வெல்லட்டும் என்ற பிரகடனம் என்பது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பிரகடனமா வந்து மாறிச்சுங்கிறதா நம்ம சொல்ல வேண்டியது. அந்த ஆர்ப்பரிப்பின் மூலமாக தான் ஆர்ப்பாட்டங்கள், வேலை நிறுத்தங்கள், அமைதி ஊர்வலங்கள் என மிகப்பெரிய அளவில் மக்களுடைய கிளர்ச்சியாக வந்து மாறி இருக்குங்கிறத இந்த புத்தகம் என்பது குறிப்பிட்டு இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியது. அந்த அடிப்படையில கெரன்ஸ்கி அரசாங்கத்தை மிகப்பெரிய அளவில் கடுமையாக லெனின் அவர்களை விமர்சிச்சு விரட்டி அடித்தது. கெரன்ஸ்கி அரசாங்கத்தினுடைய அந்த கேவலமான அந்த முகத்திரையை கிழித்து எரிந்தது மக்கள் புரட்சி. பெரும்பகுதியான தொழிலாளர்களும் விவசாயிகளும் ராணுவ வீரர்களும் போல்ஸ்விக் கட்சியில ஒரு குறைந்த எண்ணிக்கையில் இருந்த அந்த கட்சி என்பது மிகப்பெரிய அளவுக்கு தொழிலாளர்களும் ராணுவ வீரர்களும் வந்து அந்த கட்சியில வந்து இணைஞ்சாங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த அடிப்படையில் லெனின் தலைமையிலான இந்த அமைப்பு மிகப்பெரிய ஒரு போல்ஸ்விக் கட்சியாக மிகப்பெரிய கட்சியாக வந்து உருவாடிச்சுங்கிறதா உருவானுச்சுங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அந்த அடிப்படையில் சோவியத்தினுடைய அமைப்பு கூட்டம் நடத்தப்பட்ட போது நிர்வாகிகள் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கும் போது பெரும்பாலான நிர்வாகிகள் என்பது போல்ஸ்விக் கட்சியை சேர்ந்த, அதாவது லெனின் தலைமையிலான போல்ஸ்விக் கட்சியை சேர்ந்த நபர்கள் தான் மிகப்பெரிய அளவுல வந்து அதை வந்து பங்கெடுத்தாங்கிறத சொல்ல வேண்டியது. அதே போல மறுநாள் அதாவது விடுதின நவம்பர் 7 அன்று மாலை கூடிய சோவியத்தினுடைய அந்த கூட்டம் என்பது நடைபெற்றது. ஆட்சி அதிகாரம் அனைத்தும் சோவியத் மக்களுக்கே என்று பிரகடனம் என்பது படுத்தப்படுது. சோவியத்தில் மிகப்பெரிய சோசியலிச புரட்சி என்பது மலர்ந்ததுங்கிறதான். உழைக்கும் மக்களிலான உலகின் முதல் குடியரசு பாட்டாளி வர்க்கத்தினுடைய படைத்தளபதி லெனின் தலைமையிலான ஒரு அரசாங்கம் என்பது உருவானது. கிரெம்லின் கோட்டையில் பாட்டாளி வர்க்கத்தினுடைய வீரமும் தியாகமும் நிறைந்த உதிர செங்கடினுடைய பட்டொலி வீசிய அந்த சிவப்பு வண்ண கொடி என்பது கோட்டையில வந்து பறந்துச்சுங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது. அன்றிலிருந்து 10 நாட்களுக்கு நடைபெற்ற இந்த நெருக்கடிகளை சோவியத் அரசாங்கம் எவ்வளவு பெரிய அளவுக்கு இந்த திறம்பட செய்ததுங்கிறத இந்த புத்தகம் கூடுதலாக வந்து சொல்லியிருக்குங்கிறதான். எதிரிகளினுடைய நயவஞ்சகமான வேலையும் துரோகிகளினுடைய நயவஞ்சகமான வேலையும் சூழ்ச்சியும் எதிர்கொண்டு பாட்டாளி வர்க்கத்தினுடைய சோசியலிச ஆட்சியை காத்தது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக சுவாரஸ்யமாக இந்த புத்தகத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க சொல்ல வேண்டியது. அது போல கெரன்ஸ்கியினுடைய அரசாங்கத்தை முறியடித்து நிலம் அனைத்து சோவியத்துகளுக்கு என உத்தரவாதம் என்பது கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நவம்பர் 16 அன்று சோவியத்துகளுடைய மாநாட்டோடு முழுமையாக வெற்றி பெறுகிறது இந்த மகத்தான புரட்சி. அதாவது புரட்சி நடந்த ஒரு 10 நாட்களுக்குள்ள அந்த பணிகள் என்பது மிகப்பெரிய அளவுக்கு அந்த அரசாங்கத்தை நிறுவுவதற்கான அந்த வடிவமைப்பதற்கான நாட்கள் என்பது நவம்பர் 16 வரைக்கும் அந்த பணிகள் என்பது நடைபெற்றிருக்கிறத. போரில் சண்டையிட்ட அனைத்து செஞ்சனை வீரர்களுடைய உடல்கள் என்பது
கிரெம்லின் என்ற அந்த நகருக்கு மாளிகைக்கு அருகில் வந்து அவங்க வந்து அடக்கம் செஞ்சாங்கிறதா சொல்ல வேண்டியது இருக்கு. அதே போல அந்த அடக்கம் செய்யப்பட்ட வீரர்களுடைய நினைவாக பாடல் என்பது வந்து உணர்ச்சிபூர்வமான கீதமாக உருவாக்கிங்கிறதா சொல்ல வேண்டியது இருக்கு. பட்டினியின் கைதிகளை இளங்கள் நீங்கள் வீறு கொண்டு எடுங்கள் என்ற துவங்கும் பாட்டாளி வர்க்கம் சர்வதேச கீதம் உணர்ச்சி பீரிட பாடும் தருணத்தை வந்து அந்த பாடல் வந்து எல்லாருடைய மத்தியில மிகப்பெரிய அளவுக்கு வந்து முணுமுணுச்சுங்கிறதா நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. ஒரு புத்தகம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கிங்கிறதா லெனினுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஒரு பக்கம் படித்தாலும் லெனினுடைய பணிகளை அவர் செஞ்ச தியாகங்களை அவர் செஞ்ச அந்த பணிகளை நம்ம ஒரு பக்கம் பார்த்தாலும் அவருடைய மனதில் மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை வந்து எது ஏற்படுத்துச்சுன்னு சொன்னா புத்தகம் தான். அப்படி புத்தகத்தினுடைய தாக்கம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல சோவியத்தினுடைய அரசாங்கம் ரஷ்ய மக்களுடைய அந்த கொடுங்கோன்மை ஆட்சிக்கு எதிரான போராட்டமாக மாறியது. கிராமங்களா இருக்கக்கூடிய அந்த அடிமைகளை மீட்டெடுத்து மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கான ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தது. நிலம் அனைத்தும் விவசாயிகளுக்கு, ஆலை அனைத்தும் தொழிலாளிகளுக்கு என்ற மிகப்பெரிய ஒரு பட்டொலி வீசியான அந்த பார்வை என்பது அந்த ரஷ்ய நாடு முழுவதும் பரவியிருப்பதற்கு காரணம் என்பது ரஷ்யாவினுடைய மக்கள் மீதான இந்த நம்பிக்கையும் லெனின் அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த கம்யூனிச சித்தாந்தமும் பொதுவுடைமை சித்தாந்தமும் சோசியலிச பார்வையும் தான் மிகப்பெரிய அளவுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதா நம்ம சொல்ல வேண்டியது. ஒரு புத்தகத்தினுடைய மதிப்பீடு என்பதை விட ஒரு புத்தகம் ஒரு மனிதனை எவ்வளவு பெரிய மனிதனாக உருவாக்கி இருக்கு என்பதை நம்ம இதுல இருந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஆயுதம் ஏந்திய புரட்சியாக லெனின் நடத்திய அந்த சோசியலிச புரட்சி, நவம்பர் புரட்சி என்பது மிகப்பெரிய உலக அரங்கில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் அவர்கள் சொல்வது லெனின் சொல்வது போல வெற்றி என்பது எடுத்தவனே கிடைப்பது கிடையாது. தொடர் போராட்டத்தின் மூலமாக வெற்றி கிடைக்கும் என்பதை அந்த ரஷ்ய மக்களுக்கு தன்னுடைய பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக செய்து அந்த மக்களை வீறு கொண்டு எழுந்து இவ்வளவு பெரிய புரட்சியை நடத்தி வெற்றி கண்ட அந்த லெனினுடைய அந்த பணிகளையும் அந்த தியாகங்களையும் தான் நம்மளுடைய அந்த ஜான் ரீடு எழுதிய புத்தகம் என்பது உலகை குளிக்க 10 நாட்களுடைய அந்த தாக்கம் என்பது நம்ம வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து கொண்டு போயிருக்கிறதா. இந்த புத்தகத்தினுடைய தாக்கம் ஒரு தனி ஒரு மனிதனை எந்த அளவுக்கு வீரநடை போட்டு வைத்துக் கொண்டு இருக்கிறது, ஒரு தனி ஒரு மனிதனை எவ்வளவு பெரிய ஆளா மாத்தி இருக்குங்கிறத நம்ம இதுல இருந்து திறம்பட நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை என்பது இருக்குங்கிறதா. ஏற்கனவே குறிப்பிட்டது போல லெனின் எப்படி ஒரு புத்தக புழுவாக இருந்தாரோ அதே போல நாம் அனைவரும் மிகப்பெரிய ஒரு புத்தக புழுவாக இல்லாமல் லெனின் வாசித்தது போது இல்லாமல் நமக்கு நேரம் கிடைக்கும் போது நமக்கான பணிகளை ஒதுக்கி வைத்து ஒரு நாளைக்கு நாம் ஒரு 2 நிமிடமாவது நம்மளுடைய புத்தகத்தினுடைய ஒரு பொதுக்களத்தினுடைய புத்தகத்தை, அது கவிதையாக இருந்தாலும் சரி, சிறுகதையாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு எழுத்தாளருடைய புத்தகம் இருந்தாலும் சரி, நாம் வாசிப்பது என்பது மிகப்பெரிய அளவுல வந்து நம்ம வந்து கொண்டு போகணுங்கிறத தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அதனாலதான் இந்த புத்தகத்தினுடைய மதிப்பீடு என்பதை, இந்த புத்தகத்தினுடைய அவ்வளவு விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தாலும் எதுக்காக இந்த விஷயத்தை நம்ம சொல்ல வரணுங்கிறதுக்காக நம்ம வந்து குறிப்பிட்டு வந்து சொல்லியிருக்குங்கிறத. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இதுல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 776 பக்கம் கொண்ட அந்த ஜான் ரீடு எழுதிய அந்த புத்தகம் என்பது நம்ம எல்லாத்தையும் விரிவாக சொல்லணும்னு சொன்னா நேரம் என்பது கூடுதலா போகும். ஆனா நம்மளுடைய பணி, நமக்கான கரு என்னன்னு சொன்னா நம்ம இலக்கியவாதிகளா இருக்கக்கூடிய, அதாவது எழுத்தாளராக இருக்கக்கூடிய, படிக்கக்கூடிய ஆட்களுடைய பொது பார்வையிலிருந்து நம்ம அதை எப்படி வந்து பார்க்கணும்னு சொன்னா ஒரு புத்தகம் ஒரு தனி ஒரு மனிதனை எப்படி இவ்வளவு பெரிய ஒரு புரட்சிக்காரனாக, இவ்வளவு பெரிய தத்துவவாதியாக, உலக அரங்கங்களே கொண்டாடக்கூடிய ஒரு மனிதனாக மாறினார் என்பது அந்த புத்தகம் என்பது மதிப்பீடு என்பது நம்ம செய்திருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியது. ஏற்கனவே முதல்ல குறிப்பிடும் போது ஒரு புரட்சிகர தத்துவம் இல்லாமல் ஒரு புரட்சிகர இயக்கம் என்பது இல்லை என்பதை எப்படி லெனின் அவர்கள் முன்னெடுத்தினாலோ அதே போல ஒரு புரட்சிகரமான தத்துவத்தை ஏந்தி கொண்டு, கார்ல் மார்க்ஸ் மூலதனம் என்ற புரட்சிகரமான தத்துவத்தை ஏந்தி கொண்டு சோவியத் ரஷ்யாவின் ஒரு அரசாங்கத்தை நிறுவி இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கி இருக்காங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த அடிப்படையில புத்தகத்தினுடைய வாசிப்பை மிகப்பெரிய அளவுல நம்ம வந்து கொண்டாட வேண்டிய தேவை என்பது இருக்குங்கிறத சொல்ல. தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த அறிஞர் அண்ணாதுரை கூட தன்னுடைய அறுவை சிகிச்சையை வந்து நடைபெறக்கூடிய அறுவை சிகிச்சை கூட மறுநாள் மாற்றி வச்சுக்கிட்டு தன்னுடைய படிக்கக்கூடிய புத்தகத்தை முழுமையாக படித்து விட வேண்டும் என்று தன்னுடைய அறுவை சிகிச்சையை மாற்றி வைத்தார் என்பதை நம்ம வரலாறு என்பது சொல்லிட்டு இருக்கு. அதுபோல உலக மாமேதை என்று போற்றக்கூடிய உலக அரங்கில் மாமேதை என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய லண்டனில் இருக்கும்போது தன் சக தோழர்களோட இருக்கும்போது நீங்க எங்க தங்க ஆசைப்படுறீங்கன்னு என்று கேட்கும் பொழுது சக தோழர்களிடம் புரட்சியாளர் அவர்கள் சொன்ன போது, எங்கே நூலகம் இருக்கிறதோ அங்கே என்னை தங்குவதற்கு ஒரு அறையை ஏற்பாடு செய்யுங்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து சொன்னாங்கிறதா. அதே போல புரட்சியாளர் லெனின் அவர்கள் சொன்னது, புரட்சி பாதையில்
கைத்துப்பாக்கிகளோட சிறந்த ஆயுதம் புத்தகங்களே என்று நாம் சொல்லக்கூடிய லெனின் அவர்களே அதை வந்து குறிப்பிட்டிருக்காங்கிறத சொல்ல வேண்டியது. அது போல மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை நடிகரும் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஒரு நடிகருமான சார்லி சாப்ளின் அவர்கள் தன் நடிக்க ஒப்புக்கொள்ளும் ஒவ்வொரு படங்களுக்கும் முதல் $100 வெறும் புத்தகங்களே வாங்கக்கூடிய ஒரு பழக்கம் என்பது சார்லி சாப்ளின் அவர்களிடம் வந்து தன்னுடைய வார்த்தையின் மூலமாக சிரிப்பின் மூலமாக கருத்துக்களை சொல்லாமல் தன்னுடைய நடிப்பின் மூலமாக கருத்தை பதிவு செய்து இந்த உலக அரங்கிற்கு அறிமுகமான சார்லி சாப்ளின் கூட தன்னுடைய முழுமையான பணியை வந்து புத்தகம் வாசிப்பதுல தான் வந்து செலவழிச்சிருக்காங்கிறத நம்ம வந்து கூடுதலா வந்து பார்க்க வேண்டியது இருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த அடிப்படையில புரட்சியாளர் எப்படி சோவியத் ரஷ்யாவில் வந்து லெனினோ அதே போல கியூபா நாட்டினுடைய புரட்சிக்கு வித்திட்ட புரட்சியாளர் சேகுவார் அவர்கள் சொல்வது போல எங்கே நல்ல புத்தகங்கள் எரிக்கப்படுகிறதோ அங்கே நல்ல மனிதர்களும் எரிக்கப்படுகிறார் என்ற ஒரு வாசகத்தை தன்னுடைய புரட்சி கருத்தின் மூலமாக சேகுவார் அவர்கள் சொல்வார். அது போல உலக அரங்கில் இருக்கக்கூடிய அனைவருமே மிகப்பெரிய வல்லுநர்கள் கூட பெரிய பெரிய ஆளுமைகள் கூட அரசியல்வாதிகள் கூட புரட்சியாளர்கள் கூட தன்னுடைய புத்தகத்தினுடைய தாக்கத்தின் ஏதோ ஒரு புத்தகத்தினுடைய தாக்கத்தின் மூலமாகத்தான் அவர்களுடைய வெற்றி என்பது இவ்வளவு உலக அரங்கில நம்ம எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு பாட பொருளாக படிக்கக்கூடிய ஒரு பண்டமாக ஒரு காலச்சூடுகளாக வரலாறுகளாக இன்னைக்கு நிலைத்திருக்குன்னு சொன்னா புத்தகம் வாசிப்பதன் மூலமாகத்தான் அதனுடைய பணி என்பது போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு கிராமத்தில் ஒரு சிறைச்சாலை ஒரு நூலகம் திறக்கப்படும் பொழுது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது என்பது பிறவி தன்னுடைய வாசிப்பின் மூலமாக பிறவி குருடன் கூட கண் தெரிவதற்கு பிறவி குருடன் கூட கண் தெரிவான் என்று ஒரு கிராம பழமொழி சொல்லுவாங்க. அது எதுக்குன்னு சொல்லுவாங்கன்னா புத்தகத்தினுடைய வாசிப்பு கல்வியறிவுடைய வாசிப்பின் மூலமாகத்தான் அந்த பணிகளை வந்து கொண்டு போயிருவாங்க. அந்த அடிப்படையில எனக்கு இவ்வளவு நேரங்களுக்கு புத்தகத்தினுடைய ஜான் ரீடு அவர்கள் எழுதிய உலகை குலுக்கிய 10 நாட்களுடைய புத்தகத்தினுடைய கூடுதல் அளவுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இருந்தாலும் சரி என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த புத்தகத்தினுடைய ஒரு கருவை குறிப்பிட்ட நேரத்துல வந்து நம்ம வந்து சொல்ல முடிஞ்சதுங்கிறதா. அது போல நம் அனைவரும் வாசிப்பை நேசிப்போம், நேசிப்பதை வாசிப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் உதவியாளர் அனைத்து தோழர்களுக்கும் வீடியோவை பார்க்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் நண்பர் தோழர்கள் எல்லாருக்குமே வந்து என் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம்.